Dear student, today we are going to see Supplementary Reader 1, The Tempest, Kadal Sooravali. This story an extract from Charles Lamb's Tales from Shakespeare. This is the famous play of William Shakespeare and an extract from Charles Lamb Tales from Shakespeare. Prospero and his daughter Miranda spent 12 years in an island. With his magic power, Prospero released the spirits imprisoned by Psychoros. So they serve him with gratitude. Ariel, the chief of the spirits, fulfills the commands of Prospero. Prospero finds a ship in which his cruel brother Antonio and the kings of Naples, Alonso, are traveling. Obeying the commands of Prospero, Ariel creates a tempest. All of them are brought to different places of the island. Prospero orders Ariel to bring Ferdinand, the prince of Naples. Miranda and Ferdinand fall in love at first sight. Yet Prospero tests Ferdinand and fixes his marriage with Miranda. Ariel tortures Alonso and Antonio and makes them confess for their sin against Prospero. Prospero forgives them. All of them return to Milan. The dukedom of Prospero, Ariel and the other spirits are set free. ஸோ இந்த கதையானது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் உடைய நாடகம் இது எதுலேருந்து எடுத்திருக்கிறாங்கன்னா சார்லஸ் லாம்ப் எழுதிய ஷேக்ஸ்பியர் கதைகள்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்டோரி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ப்ராஸ்பரோ அவருடைய மகள் மிரிண்டா இவங்க வந்து பார்த்திங்கன்னா 12 வருடங்கள் வந்து ஒரு கடல் தீவில் வாழ்ந்து இருக்கிறாங்க. ஸோ ப்ராஸ்பரோ வந்து பார்த்தா தன்னுடைய மந்திர சக்தினால் வந்து சைக்கரோஸ் என்ற ஒரு கெட்ட ஆவிகிட்ட சிறைப்பட்டிருந்த நல்ல ஆவிகளை வந்து அவர் விடுவிக்கிறாரு. ஸோ அதனால் அந்த ஆவிகள் எல்லாமே வந்து அவருக்காக பணியாற்றுகிறது. ஸோ அந்த ஆவிகளில் வந்து நல்ல தலைவன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏரியல். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே அந்த ஏரியல்கிட்ட தான் எந்த ஒரு கமாண்ட் எந்த ஒரு ஆர்டராக இருந்தாலும் ஆணைகளை வந்து இடுவார். ஸோ அது வந்து நிறைவேற்றும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து அந்த தீவில் வந்து ஒரு கடலில் வந்து பார்த்திங்கன்னா கப்பல் வந்து பயணம் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த கப்பலில் வந்து யார் வந்துட்டு இருக்காங்க பயணம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்கன்னா அந்த ப்ராஸ்பரோடைய சகோதரன் ஆண்டனியோ, அது மட்டும் இல்லாமல் நேபிள்ஸ் நாட்டு மன்னன் அலான்சோ. ஸோ கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த நேபிள்ஸ் நாட்டோட இளவரசர் ஃபெர்டினானன் அப்படின்றவரும் பயணம் செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து ஏரியல் இவர் ப்ராஸ்பரோ பார்க்குறாரு. ஸோ வந்து இந்த ப்ராஸ்பர் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய சகோதரன் ஆண்டனியோ வந்து தமக்கு ஏற்படுத்தின அந்த தீய விஷயங்களை நினச்சி அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால் ஏரியல்கிட்ட சொல்லி அந்த கப்பலை வந்து நீ வந்து ஒரு டெம்பஸ்ட் வந்து மிகப்பெரிய ஒரு டெம்பஸ்ட் உருவாக்கு. அவர்கள் வந்து அனைவரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடலில் விழுந்து இல்லை இறந்து போவாங்க, இல்லை எங்கேயாவது ஒரு தீவில் வந்து பல இடத்துல வருவாங்க. ஸோ அவங்கள வந்து என்கிட்ட சிறைப்படுத்தி கொண்டு வா அப்படின்ட்டு அந்த ஏரியல்கிட்ட வந்து ப்ராஸ்பரோ சொல்கிறார். ஸோ அப்படி வந்து ப்ராஸ்பரோ வந்து ஏரியல்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த நேபிள்ஸ் இளவரசர் ஃபெர்டினாண்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னா எப்படியாவது என்கிட்ட கொண்டு வா அப்படின்ட்டு ப்ராஸ்பரோ சொல்லிடுறார். ஸோ அப்படி ஏரியல் வந்து அதே போல் அந்த ஃபெர்டினாண்டை கூட்டின்னு வரும்போது மெரிண்டாவும் ஃபெர்டினாண்டும் முதல் பார்வையிலே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தவங்களை நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இருப்பினும் ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாருன்னா ஃபெர்டினாண்டை சோதிக்கிறார். அவன் வந்து உண்மையாக தான் நேசிக்கிறானா இல்லை வந்து எப்படி அப்படின்றத வந்து பார்த்து சோதனை செஞ்சு திருமணத்தை வந்து நிச்சயித்துக்கிறார். ஸோ ஆண்டனியோ மற்றும் அலான்சோ ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா சித்திரவதை வந்து செய்ய ஆரம்பிக்குது. ஏன்னா ப்ராஸ்பரோக்கு வந்து அவங்க இழைத்த பாவத்திற்காக மன்னிப்பு கோர வைக்கிறது. ஸோ ப்ராஸ்பரோவும் அவங்கள வந்து மன்னிச்சிடறாரு. அதுக்கப்புறம் ப்ராஸ்பரோ வந்து பார்த்தோன்னா சிற்றரசர், அவர் வந்து மிலான் நாட்டுடைய சிற்றரசர். ஸோ அந்த மிலான் நாட்டுக்கு மறுபடியும் அனைவருமே வந்து அந்த தீவிலேருந்து போயிடுறாங்க. ஸோ ப்ராஸ்பரோ போகும்போது வந்து பார்த்தோன்னா அந்த ஏரியல் மற்றும் அது கூட இந்த நல்லாவைகள் எல்லாத்தையுமே வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா விடுவிச்சுட்டு போயிடுறாரு. ஸோ இதுதான் கதை சுருக்கம். அபவுட் தி ஆத்தர் வில்லியம் ஷேக்ஸ்பியர். இஸ் பீரியட் 1564 to 1616. Was born in Stratford upon Avon, England. He was an English poet, playwright and actor, widely regarded as both the greatest writer in the English language and the world's preeminent dramatist. His surviving body of works includes 37 plays, 154 sonnets, and 2 narrative poems, the majority of which he penned between 1589 and 1613.
ஸோ வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் வந்து ஸ்டாட்ஃபோர்ட் அப்பான் அவான் என்ற இடத்துல வந்து பிறந்திருக்கிறாரு. இவர் வந்து ஒரு ஆங்கில கவிஞர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு நாடக ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறாங்க, மற்றும் நடிகரும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ஆங்கில மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா தலை சிறந்த எழுத்தாளர் மற்றும் உலகின் வந்து ஒரு ஒப்புரவற்ற வந்து ஒரு நாடக ஆசிரியர் அப்படின்ற வந்து இந்த இரு வகையிலுமே வந்து அவரை வந்து பரவலாக வந்து பேசப்படுறாங்க. அவருடைய படைப்புகளை வந்து பார்த்தோன்னா தற்போது கிடைக்கக்கூடியவற்றை வந்து பார்த்தோன்னா 37 நாடகங்கள்னு சொல்கிறாங்க, 154 செய்யுள்கள், அதான் சானட் அப்படின்னு சொல்கிறாங்க, 2 கவிதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா பெரும்பாலான வந்து இப்போ அதாவது 1589லேருந்து 1613க்குள்ளே இடையில எழுதப்பட்டது தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் த டெம்பஸ்ட் அப்படின்ற இந்த நாடகம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் த பிளே த டெம்பஸ்ட் வாஸ் ரிட்டன் பிட்வீன் 1610 அண்ட் 1611. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த 1610 மற்றும் 1611க்கு இடையில் வந்து எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதிய இறுதி நாடகங்களில் ஒன்று அப்படின்ட்டு அறிஞர்கள் வந்து நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் எழுதிய சிறந்த நாடகங்களில் வந்து இது ஒன்றாக கருதப்படுகிறது. த டெம்பஸ்ட்ன்றது இந்த நாடகம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வெர்ஜினாவை நோக்கி சென்ற சி அவெஞ்சர் என்ற கப்பல் பெர்முடாவுக்கு வந்து அப்பால் வந்து அது என்ன பண்ணுதுன்னா மூழ்கி போயிடுது, சிதைவுற்று மூழ்கி போகுது. இது வந்து ஒரு உண்மையான நிகழ்வின் அடிப்படையில் வந்து எழுதப்பட்டது அப்படின்றத வந்து நம்புகிறாங்க. கடல் மூழ்கி போன கதையின் பல அம்சங்களை தான் வந்து ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தி உறுதியான ஆதாரம் உள்ளது அப்படின்றத வந்து அவர் இந்த கதையில் சொல்கிறாரு. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். Now let's see the story. There was an island in the sea, the only inhabitants of which were an old man named Prospero and his daughter Mirinda, a very beautiful young lady. She came to his island so young that she had no memory of having seen any other human face than her father's. அதாவது ஒரு கடல் தீவில் அதில் வசிக்கும் ஒரே மனிதர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பரோ என்ற முதியோரும் மிக அழகிய இளம்பெண்ணான அவரது மகள் மிரிண்டாவும், இவங்க 2 பேர் தான் அந்த தீவில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய தந்தையின் முகத்தை தவிர வேறு எந்த ஒரு மனித முகத்தையே வந்து பார்த்ததா ஒரு ஞாபகமே அந்த இளம் பருவத்தில் வந்து அந்த அவளுடைய மகள் ப்ராஸ்பரோடைய மகள் மிரிண்டாவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப இளம பருவத்திலே வந்து ப்ராஸ்பரோ அவருடைய தந்தையை வந்து இவர் அந்த தந்தையை மட்டும்தான் இவளை வந்து பார்த்துருக்கிறாள், வேறு யாருமே வந்து அந்த தீவில் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவர் தான் வந்து ப்ராஸ்பரோ. ஸோ இவருடைய மகள் தான் வந்து மிரிண்டா. ஸோ ஷீ இஸ் மிரிண்டா. ஸோ இவள் தான் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கிறா. ஸோ இவன் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப குழந்தை பருவத்தில் இந்த தீவுக்கு வந்துடுறாங்க. ஸோ அதிலேருந்து வேறு எந்த ஒரு ஆணையோ இல்லை எந்த ஒரு மனிதனையோ வந்து அந்த தீவில் பார்க்கல. ஸோ அவளுடைய அப்பாவோட முகத்தை மட்டும்தான் அவள் பார்த்துருக்கிறாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் they lived in a cave made out of a rock. It was divided into several apartments, one of which Prospero called his study. There he kept his books, which chiefly treated of magic, by virtue of his art. He had released many good spirits from a witch called Psychoras, who had them imprisoned in the bodies of a large trees. These gentle spirits were ever after obedient to the will of Prospero. Of this Ariel was the chief. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீவில் அங்கே வந்து நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பாறைகளால் சூழப்பட்டிருக்குது. அப்படி அந்த பாறைகளில் சூழப்பட்டிருக்கிற அந்த தீவில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தனித்தனி அறைகள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து அந்த பாறைக்குள்ளே உண்டான ஒரு குகையில் தான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அந்த குகையில் வந்து தனித்தனியாக அறைகள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ப்ராஸ்பரோக்கு அப்படின்ட்டு தனியாக வந்து ஒரு அந்த மந்திரக்கலை மாயக்கலை அப்படின்னு படிக்கிறதுக்கு தனியாக வந்து ஒரு அறை வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணிக்கலாம் ஒரு குகை அப்படின்றத. ஸோ அந்த மந்திரக்கலை மூலமாக என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால் சைக்கோராஸ் அப்படின்ற வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறைக்கு வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த சைக்கோராஸ் என்ற ஒரு அறைக்கை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் தன்னுடைய மந்திர சக்தியால் வந்து என்ன பண்ணுறாரு
அழிக்கிறாரு. அழிச்சிட்டு அந்த சைக்காரஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நல்ல நல்ல குட் ஸ்பிரிட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய வசப்படுத்தி எல்லாருமே வந்து மிகப்பெரிய ஒரு மரத்தில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கைது செஞ்சுருக்கிறாங்க. இம்ப்ரிசன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இம்ப்ரிசன் பண்ணியிருக்கிறாங்க அந்த நல்ல நல்ல ஆவிகளை. ஸோ இதை வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா ப்ராஸ்பரை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ அப்படி ப்ராஸ்பரை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த எப்படியாவது வந்து அந்த சைக்கோராஸ்கிட்ட இருந்து நம்ம வந்து இந்த நல்ல ஆவிகளை வந்து நம்ம விடுவிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறார். ஸோ ஷீ இஸ் த சைக்கோராஸ் லைக் இமேஜின் ஸோ இமேஜ். ஸோ அப்படி சிறைப்பட்ட அந்த கெட்ட ஆவிகளை வந்து என்ன அந்த சிறைப்பட்டு இருந்த அந்த நல்ல ஆவிகளை குட் ஸ்பிரிட்ஸை வந்து அந்த சைக்கோராஸ்கிட்டேருந்து இவர் என்ன பண்ணுறாரு ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த சாதுவான ஆவிகளை வந்து அன்றிலேருந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ப்ராஸ்பரோவுக்கு வந்து அதனுடைய விருப்பத்திற்கு வந்து கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவளுடைய அந்த நல்ல ஆவிகளுடைய எதிரி வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சைக்கோராஸ் மகன். அவன் யார் அப்படின்னு சொன்னால் காலிபான் அப்படின்றவன். ஸோ வந்து ஒரு அழகற்ற ஒரு அரக்கன் கூட நம்ம சொல்லலாம், சரியா? ஸோ அந்த அரக்கனை வந்து என்ன பண்ண ஆரம்பிக்குன்னா இந்த நல்ல ஆவிகள் வந்து அந்த அரக்கனை வந்து எப்படியாவது வந்து நம்ம பழி வாங்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த சைக்கோராஸ் மகன் தான் வந்து நம்மளை வந்து பழி வாங்கினதான் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்குது. ஸோ அதுபோல் வந்து ப்ராஸ்பரோ வந்து அந்த நல்ல ஸ்பிரிட்ஸ் எல்லாமே வெளியிட்டோன்னே இந்த காலிபானை வந்து பிடிச்சு சித்திரவதை செய்ய ஆரம்பிக்குது. ஸோ அது வந்து நம்மளுக்கு எல்லா அடிமை போல் வந்து பணியமர்த்தப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அன்றிலிருந்து வந்து அந்த நல்ல ஆவிகளை வந்து என்ன பண்ணுறாரு ப்ராஸ்பரோ தமக்கு தேவையான ஒரு சில வேலைகளை வந்து வாங்குறாரு. அதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த நல்ல ஆவிகளே வந்து ஒரு பொறுப்பான ஒரு நல்ல ஒரு குட் ஸ்பிரிட் வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஏரியல் அப்படின்ற ஒரு நல்ல குட் ஸ்பிரிட். ஸோ இந்த ஸ்பிரிட் தான் வந்து அந்த குட் ஸ்பிரிட் தான் வந்து என்ன பண்ணுது ப்ராஸ்பரோவுக்கு தேவையான அனைத்து வேலைகளையுமே வந்து செய்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். ஸோ நெக்ஸ்ட்டு, with the help of these spirits, Prospero could command the winds and the waves of the sea. By his orders, they raised a violent storm, in the midst of which he showed his daughter and a fine large ship, which he told her was full of living beings like themselves. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவிகள் எல்லாமே வந்து உதவியால் தான் வந்து ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் காற்றையும் கடலையும் வந்து ஆணையிட முடியுது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆணைகளால் வந்து பார்த்தோன்னா அந்த ஆவிகள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு பயங்கர சூறாவளியை வந்து காற்று ஏற்படுத்துது. ஸோ அந்த சூறாவளி மத்தியில் வந்து பார்த்தோன்னா மிக ஒரு அழகிய வந்து பெரிய கப்பல் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மகளுக்கு வந்து காட்டுறாரு. அந்த சூறாவளிக்கு நடுவில் வந்து மிகப்பெரிய ஒரு கப்பல் ஒன்று வந்துட்டு இருக்குது, அதை பாரு அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாரு. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த மகளுக்கு காட்டி அதில் வந்து தம்மை போன்ற மனித பிறவிகளும் உள்ளனர் அப்படின்றதையும் வந்து அதில் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த கப்பல் அந்த கடலில் மிதக்கின்ற அந்த கப்பல் வந்து பார்த்திங்கன்னா மனித பிறவிகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க யார் அப்படின்றத வந்து நான் தெளிவாக விளக்குறேன் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ "Oh my dear father," said she, "if by your heart you have raised this dreadful storm, have pity on their sad distress. See, the vessel will be dashed to pieces. Poor souls, they will all perish." ஸோ அப்போ தான் உடனே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் மெரிண்டா வந்து அவங்க அப்பாட்ட வந்து கேட்குறாங்க, ஏன் நீங்கள் வந்து இப்படி அச்சுறுத்துகிற ஒரு புயலை வந்து நீங்கள் வந்து கொடுக்குறீங்க? அந்த உள்ளே இருக்கிற அந்த மனிதர்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா சோகம் நிறைந்த பரிதாப நிலையில் இருப்பாங்களே, அவங்க மீது கொஞ்சம் இரக்கம் வைங்க அப்படின்ட்டு மெரிண்டா வந்து தன்னுடைய அப்பாட்ட வந்து கேட்குறா. ஸோ உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த கப்பல் வந்து பார்த்திங்கன்னா துண்டு துண்டலாவது சிதைவரும் போல் இருக்கிறது அப்படின்றத வந்து மெரிண்டா வந்து கேட்குறா. உடனே அதுக்கு அப்பா என்ன பண்ணுறாரு, நீ வந்து கவலைப்படாத, நீ வந்து ரொம்ப பயப்படுற, அவங்களுக்கு எந்த ஒரு தீங்குமே இழைக்காது, அந்த அளவுக்கு வந்து நான் வந்து பார்த்துருக்குறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த கப்பலில் உள்ள எந்த ஒரு மனிதனுமே எந்த ஒரு தீங்குமே நடக்காமல் இருக்கிறது தான் நான் வந்து ஆணையிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய நன்மைக்காக தான் இதை வந்து நான் வந்து செய்கிறேன் அப்படின்றதையும் அவர் வந்து சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த குகைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நீ வந்து 3 வயசில் இருக்கும்போது வந்து நான் இந்த குகைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்றத வந்து என்னால் வந்து நினச்சி பார்க்கவே முடியாது. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த கப்பலில் வர அந்த மனிதர்கள் தான் என்னை வந்து நம்மளை வந்து இப்படி ஒரு நிலைமைக்கு வந்து ஆளாக்கி இருக்கிறாங்க அப்படின்றத வந்து ப்ராஸ்பரோ வந்து தன்னுடைய மகள்கிட்ட வந்து சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு, 12 years ago, Mirinda continued Prospero, I was Duke of Milan and you were a princess and my only heir. I had a younger brother whose name was Antonio, to whom I trusted everything. My brother Antonio, being thus in possession of my power, began to think himself the duke indeed.
The opportunity I gave him of making himself popular among my subject awakened in his bad nature a proud ambition to deprive me of my dukedom. ஸோ தென் அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், 12 வருடங்களுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து மிலான் நகரத்துடைய ஒரு சிற்றரசனாக நான் வந்து இருந்திருந்தேன் அப்படின்ட்டு தன்னுடைய மகள்கிட்ட மெரிண்டாக்கிட்ட அவர் வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல், நீ வந்து என்னுடைய ஒரே வாரிசான ஒரு இளவரசியாக நீ இருந்த அப்படின்னு சொல்கிறார். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சகோதரன் தான். ஸோ அவன் பெயர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டனியோ அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து பார்த்தோன்னா அவன் மேலே வந்து ஒரு மிகவும் அதிகமான ஒரு அன்பு வைத்திருந்தேன் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. என் அதிகாரம் மீது வந்து அவன் உரிமையை வந்து அதிகமாக கொண்டிருந்தான் அப்படின்றத வந்து சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் தன்னைத்தானே வந்து ஒரு சிற்றரசனாக நினைக்கவும் தொடங்கிட்டான். அப்போ எனக்கு அடுத்தது வந்து அவன் வந்து அரசனாக இருக்கணும் அப்படின்றத வந்து அவன் வந்து அந்த நினச்சிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து என் குடிமக்களுக்கு இடையில் வந்து பார்த்தோன்னா புகழ்மிக்கவனாக திகழணும் அப்படின்ட்டு நினைக்கிறான். நான் அளித்த ஒரு சில சந்தர்ப்பத்தினால அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, ஒரு கெட்ட இயல்பான ஒரு தீய எண்ணங்களை வந்து வந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், என்னுடைய இந்த அரசாட்சியை வந்து எப்படியாவது வந்து பறித்துடணும், என்கிட்ட இருக்கிறத அந்த டியூக்டம் வந்து அந்த அரசாட்சியை வந்து என்கிட்டேருந்து பிடுங்கணும் அப்படின்றது வந்து அவனுக்கு வந்து ஒரு எண்ணம் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், என்னுடைய எதிரி, அதாவது வலிமை மிக்க அரசனான நேபிள்ஸ் நாட்டு மன்னன் கூட வந்து அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், உதவியை தேடி இந்த ஒரு சதி திட்டத்தை வந்து தீட்டுறான். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து உடனே அதுக்கு மெரண்டா என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போது நீங்கள் வந்து இந்த மிலான் அப்படின்ற நகரத்தோட அரசனாக இருக்கும்போது, ஸோ நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த தீவுக்கெல்லாம் வந்தீங்க அப்படின்றத வந்து உடனே தன்னுடைய மகள் மெரிண்டா வந்து கேட்குறா. ஸோ வந்து மிலான் நாட்டோட அரசனாக நீங்கள் இருந்துவிட்டு, ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் வந்து இந்த ஒரு தீவில் வந்து மாட்டிக்கொண்டீர்கள் அப்படின்றத வந்து தன்னுடைய மகள் வந்து ப்ராஸ்பராகிட்ட கேட்குறா. ஸோ ப்ராஸ்பரா உடனே அதுக்கு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், என்னுடைய தம்பி ஸோ ஆண்டனியோ, ஸோ அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, இந்த நேபிள்ஸ் கிங் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, அந்த அவங்க கூட சேர்ந்துன்னு வந்து என்னை வந்து ஒரு கடலில் வந்து என்னை வந்து தள்ளி விட்டுறாங்க, ஒரு தீவுக்கு வந்து என்னை வந்து விட்டுறாங்க அப்படின்றான். ஸோ wherefore said Merinda, did they not destroy us? My child answered her father, they dared not, so dear was the love that my people bore me. Antonio carried us on board a ship, and when we were some leakage out of the sea, he forced us into a small boat without either tackle, sail, or mast. There he left us, as he thought, to perish. But a kind of lord of my court, one Gonzalo, who loved me, had privately placed in the boat water, provisions, apparel, and some books which I prize above my dukedom. ஸோ இப்படி இருக்கும்போது உடனே வந்து மெரிண்டா என்ன கேட்குறா அப்படின்னு சொன்னால், ஸோ உங்களை வந்து இந்த கடல் மத்தியில் வந்து இட்டுன்னு போய்ட்டு விட்டுட்டாங்களே, அந்த கப்பலில் இட்டுன்னு போய்ட்டு உங்களை வந்து விட்டுட்டு மேற்கொண்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து அப்போ தான் ஒன்று இவர் சொல்லுவார். ஸோ ஆண்டனியை வந்து நம்மளை வந்து ஒரு கப்பலில் ஏற்றி ஒரு கடல் தொலை தூரத்தில் வந்து நம்ம வந்து அழிஞ்சிடணும், நம்ம இறந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பல் வந்து ஒரு சின்ன ஒரு எந்த ஒரு திங்ஸுமே கொடுக்காம, அதாவது போட்டு ஒரே ஒரு போட்டில் மட்டும் எந்த ஒரு துடுப்புமே இல்லாமல் நம்மளை வந்து விட்டுட்டார், எந்த ஒரு கருவிகளுமே அதில் இல்லை, வெறும் போட்டு மட்டும்தான் அதில் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லிடுறாரு. ஸோ ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு உதவியாக நேசித்த என்னுடைய இரக்கமுள்ள ஒரு அமைச்சர் வந்து அந்த சபையில் வந்து பார்த்திங்கன்னா கொன்சாலோ அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ அந்த போட்டில் வந்து அந்த போட்டுக்கு அடியில் வந்து தண்ணியும் நமக்கு தேவையான உணவுப் பொருட்களும் ஒரு சில புக்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்காக அவர் வந்து எடுத்து வச்சுருந்தார். ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்துச்சு அப்படின்ட்டு அவர் வந்து சொல்கிறார். ஸோ வந்து போட்டில் வந்து எந்த ஒரு துடுப்பும் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நம்மளை வந்து சாக வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய சகோதரன் ஆண்டனியோடைய ஆசை இருந்துச்சு. பட் ஆனால் கொன்சாலோ அப்படி நினைக்கவே இல்லை. ஸோ அவர் வந்து ஒரு அமைச்சர். ஸோ எனக்கு வந்து நன்றியுள்ள ஒரு விசுவாசமான ஒரு அமைச்சராக அவர் இருந்தார். அந்த டைமில் உடனே வந்து மெரிண்டா வந்து கேட்குறாங்க, ஸோ உங்களுக்கு வந்து நான் வந்து ரொம்ப சிரமத்தை கொடுத்துருப்பேனே அப்படின்ட்டு மெரிண்டா கேட்குறாங்க. ஆனால் ப்ராஸ்பர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அப்படியெல்லாம் இல்லை, நீ வந்து ஒரு குட்டி தேவதையாக அந்த 3 வயசில் இருந்த, உன்னுடைய கலங்கமற்ற அந்த ஒரு புன்னகை தான் எனக்கு வந்து
ஒரு சில துர்தஷ்டங்கள் எல்லாமே வந்து சகித்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை வந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறார். தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பாலைவனத்தை வந்து அடைந்த போது போதுமான உணவு வந்து நம்மள்ட்ட இருந்துச்சு. எனக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்தோன்னா உனக்கு வந்து நல்ல ஒரு கல்வியை வந்து கற்பது தான் வந்து எனக்கு மகிழ்ச்சி அப்படின்றத வந்து சொல்கிறாரு. அப்படி பேசின்னு இருக்கும்போதே உடனே இவர் என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால் மிராண்டாவை வந்து ரொம்ப நன்றி சொல்கிறா. அப்படி சொல்லின்னு இருக்கும்போது ஏன் நீங்கள் வந்து இந்த நேபிள் நாட்டு அரசர்களை வந்து நீங்கள் வந்து அழிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்படி பேசிட்டு இருக்கும்போது உடனே ப்ராஸ்பர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகளை வந்து டச் பண்ணுறாரு, அவருடைய மந்திரக்கோலையில் டச் பண்ணுறாரு. உடனே அவங்க வந்து மயங்கி அப்படியே படுத்துடுறாங்க. தென் படுத்ததுக்கப்புறம் அவங்க அயர்ந்து தூங்குறாங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்து ஏரியல் அப்படி வந்துட்டு உடனே தன்னுடைய எஜமான் ப்ராஸ்பரோட்ட வந்து தோண்டிட்டு கடல் சுறாவலை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறாரு. அந்த கப்பலில் இருந்தவங்களை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறாரு. அந்த கப்பலில் எப்படி வந்து கையாண்டாங்க அப்படின்றத சொல்கிறாரு. தென் மிராண்டா வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆவிகள் வந்து அவளுடைய கண்களில் தெரியினாலும் அவன் வந்து ஒரு மயக்க நிலையில் யார் கூட வெற்று காட்டுடன் வந்து உரையாடி கொண்டிருக்கிறார் அப்படின்றத அவங்க நினைக்கிறாங்க. So well, my brave spirit, said Prospero to Ariel, how have you performed your task? ஏரியல் கேவ் a lively description of the storm. அதாவது அதுக்கப்புறம் ப்ராஸ்பர் வந்து ஏரியல் நோக்கி எப்படி நீ வந்து அவங்கள வந்து எவ்வாறு உன் பணியை செய்து முடிச்சா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஏரியல் சொல்கிற மிகப்பெரிய ஒரு சூறாவில் உருவாக்கி எல்லாருமே வந்து அந்த கப்பலில் வந்து எல்லாருமே குதிக்க வச்சிட்டேன். அதில் முதல்ல வந்து பார்த்தோன்னா ஃபெர்டினாண்ட் யார் அப்படின்னு சொன்னால் நேபிள்ஸ் நாட்டு அந்த மன்னனுடைய இளவரசன், அவன் தான் வந்து முதல்ல குதித்தான். மற்றவங்க எல்லாருமே வந்து குதித்தாங்க, அவங்கள யாருமே வந்து எதுவுமே நான் செய்யலை. ஃபெர்டினாண்டை மட்டும் நான் வந்து இட்டுன்னு வந்துட்டேன் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்கிறாரு. உடனே அப்போ வந்து ப்ராஸ்பர் வந்து கேட்பார் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய தந்தை ஃபெர்டினாண்ட் தந்தை வந்து தன்னுடைய மகன் இறந்து விட்டான் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் வந்து இறக்கவில்லை, பத்திரமா ஏரியில் வந்து அவனை வந்து காப்பாற்றிட்டுப்பான். ஸோ அந்த டைமில் தான் வந்து உடனே வந்து ஸோ அப்படின்னா நீ வந்து அவனை வந்து ஃபெர்டினாண்ட் வந்து என்கிட்ட கூட்டிட்டு வா அப்படின்ட்டு ஏரியல்கிட்ட வந்து ப்ராஸ்பரோ ஆணையிடுறாரு. அந்த இளவரசன் மகள் பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என் சகோதரனும் வந்து இங்கே இருக்கிறான், அவனும் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு ப்ராஸ்பரோ சொல்கிறாரு. ஸோ ஃபெர்டினாண்டை வந்து ஏரியல் வந்து கூட்டின்னு வந்து ப்ராஸ்பர்கிட்ட விட்டுட்டாங்க. ஆனால் வந்து அந்த அரசனுக்கு வந்து பார்த்தோன்னா தன்னுடைய மகன் கிடைப்பான், கடலில் விழுந்தவன் கிடைப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லை அவனுக்கு. ஏரியல் then went to fetch Ferdinand. "Oh, my young gentleman," said Ariel, "when you saw him, I will soon move you. You must be brought, I find, for the Lady Mirinda to have a sight of your pretty person. Come, sir, follow me." ஸோ அப்படி இருக்கும்போது ஏரியல் வந்து ஒன்று ஃபெர்டினாண்டை அழிச்சிட்டு நேராக போய்ட்டு ப்ராஸ்பரட்டை விடுறாரு. விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஏரியலுடைய குரல் வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிற அந்த வியப்பு வந்து அவனுக்கு வந்து பின்தொடர்ந்து உடனே அந்த ஏரியலுடைய வாய்ஸை கேட்டுக்கிட்டே ஃபெர்டினாண்ட் போகிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் முறையாக வந்து இவரை ப்ராஸ்பரை வந்து சந்திக்கிறாரு. அப்படி சந்திக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா முதல் பார்வையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மிராண்டாவை வந்து பார்க்குறாரு. மிராண்டாவை பார்த்த உடனே இவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு, ரொம்ப அழகாக இருந்தால். ஏன்னா அந்த தீவில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு அழகான ஒரு பெண்ணை வந்து பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு. அதே சமயத்தில் மிராண்டாவும் தன்னுடைய தந்தையை தவிர வேறு யாருமே பார்த்தது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப யங்காக வந்து ஃபெர்டினாண்ட் இருந்ததை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நேசிக்க ஆரம்பித்த உடனே ப்ராஸ்பரோ வந்து தெரிஞ்சுக்கிறாரு. உடனே கூப்பிட்டு இவன் தான் வந்து அந்த நேபிள்ஸ் நாட்டோட மன்னனுடைய இளவரசன் அப்படின்றது தெரிஞ்ச உடனே ஸோ எப்படியாவது வந்து நம்ம இவனுக்கு வந்து தேவையான வேலைகளெல்லாம் நம்ம இவனுக்கு வந்து வாங்க வேண்டும், இவனை வந்து அதிகமாக நம்ம வந்து பழி வாங்க வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு இவனுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா சொல்லித்தராரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய கடினமான வேலைகளையும் வந்து அவர் வந்து கொடுத்துட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய அறைக்கு தன்னுடைய அந்த மேஜிக் மந்திர புத்தகங்கள் இருக்கின்ற மந்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கின்ற அந்த ரூமுக்கு வந்து போயிடுறாரு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா இவர் ஃபெர்டினாண்ட் வந்து கடினமான வேலைகளை வந்து அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். ஸோ செய்ய ஆரம்பித்தோடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கிற அந்த மரக்கிளைகள் மரங்கள் ஸோ அது போலெல்லாம் வந்து என்ன பண்ணுறாருன்னா அடுக்கின்னு இருக்கிறார். ஸோ இவருடைய கைகள் கால்கள் எல்லாமே கட்டப்பட்டிருக்கு. அப்படி கட்டின்னு இருக்க அந்த கட்டப்பட்ட நேரத்துலேயும் வந்து ப்ராஸ்பர் வந்து இவருக்கு கொடுத்த அந்த கடினமான அந்த வேலைகளை வந்து அந்த மரங்களெல்லாம் வெட்டி அந்த துண்டுகளெல்லாம் எடுத்துன்னு போகிறத பார்த்துட்டு மிராண்டாவுக்கு வந்து ரொம்ப பரிதாபமாக அவங்க மேலே வந்து இறக்கப்படுவாங்க. நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க, எங்கள் அப்பா அந்த நேரத்தில் போய்ட்டு தூங்கின்னு இருப்பார், நீங்கள் இதெல்லாம் செய்ய தேவையில்லை அப்படின்றதெல்லாம் வந்து மிராண்டா வந்து அவர்கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஸோ ஆனால் இவர் என்ன சொன்னார்னா, இல்லை என்னுடைய வேலைகளை நான் என்னவோ அதை நான் செஞ்சு தான் ஆக வேண்டும், எனக்கு கொடுத்த அந்த வேலைகளை வந்து நான் சிறப்பாக முடிச்சு ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. தென் அதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மீதி ஏரியல் வந்து மீதி அவங்களுடைய அந்த ப்ராஸ்பரோடைய சகோதரன் ஆண்டனியோவும் அது மட்டும் இல்லாமல்
கூட இருக்கிற அந்த நேபிள்ஸ் நாட்டு மன்னனையும் வந்து அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் உடனே ப்ராஸ்பரோ வந்து சொல்கிறாரு, என்னை வந்து ஏன் வந்து என்னை வந்து இப்படி தவிக்க விட்டுட்ட, என்னுடைய அரசாட்சியை வந்து நீ பிடுங்கிக்கின்னு என்னை வந்து இப்படி தவிக்க விட்டுட்டியே அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு திங்கை வந்து நான் விளைவிச்சேன் அப்படின்றது வந்து ப்ராஸ்பரோ வந்து ஆண்டனியோட்ட சொல்கிறார். ஸோ அந்த நேரத்தில் உடனே ஃபெர்டினாண்டோ வந்து தனியாக ஒரு அறையில் வச்சிடுறாங்க. ஸோ ஃபெர்டினாண்டும் மெரிண்டாவும் 2 பேரும் வந்து நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்றத வந்து ப்ராஸ்பரோ வந்து உறுதிப்படுத்திடுறாரு. ஸோ அப்படி உறுதிப்படுத்ததுக்கப்புறம் வந்து அவன் தந்தை யார் அப்படின்னு சொன்னால் அந்த நேபாள்ஸ் நாட்டு மன்னன் அலான்சோ. ஸோ அவங்ககிட்ட வந்து கேட்குறாரு. ஸோ உடனே அவரும் அதே சமயத்தில் வந்து தன்னுடைய மகன் ஃபெர்டினாண்ட் உயிரோடு இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்பட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃபைனலாக ஆண்டனியாவும் அவங்களும் அந்த நேபாள்ஸ் நாட்டு மன்னனும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஸ்பரோட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு செய்த அந்த தீய செயல்களுக்காக நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சிடுங்க, நீங்களே வந்து மறுபடியும் அந்த மிலான் நாட்டோட டியூக்டமாக நீங்கள் இருங்க, அந்த அரசாட்சி நீங்களே வந்து மறுபடியும் நீங்கள் வந்து எடுத்து நடத்துங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ உடனே ப்ராஸ்பரோ வந்து அவங்கள வந்து மன்னிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபெர்டினாண்ட் மற்றும் மெரிண்டா இவங்க 2 பேருக்கு திருமணம் ஏற்பாடை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து ப்ராஸ்பரோ வந்து மறுபடியும் தன்னுடைய சகோதரன் கூட தன்னுடைய தம்பி சகோதரன் ஆண்டனியோ கூட வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் மிலான் நாட்டுக்கு வந்து புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தமக்கு இது வரைக்கும் அந்த தீவில் வந்து நமக்காக வேலை செஞ்ச அந்த ஏரியல் மற்றும் அதனுடைய குட் ஸ்பிரிட் எல்லாத்தையுமே விடுவிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து தன்னுடைய நாடான மிலான் நகரத்துக்கே அவங்க வந்து திரும்பி சென்று விடுகிறார்கள். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் ஃபெர்டினாண்டுக்கும் மெரிண்டாவுக்கும் வந்து திருமணம் செய்ய ஏற்பாடு செய்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அந்த மிலான் நாட்டோட சிற்றரசனாக மறுபடியும் ஃபஸ்ட் எப்படி இருந்தாரோ அதே போல் அந்த டியூக்டம் அப்படின்ற அந்த அரசாட்சியை வந்து இவரே வந்து ஒரு அரசனாக இருந்திருக்கிறார். ஸோ வந்து இதுதான் வந்து ஸ்டோரி. ஸோ இது வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். when I start class I tell you everything line by line, I read out and tell every story. நான் வந்து மறுபடியும் எப்போ உங்களுக்கு கிளாஸ் ஆரம்பிக்குதோ, ஸோ எப்போ நம்ம ரெகுலராக நம்ம ஸ்கூலில் ஆரம்பிக்குதோ அப்போ வந்து லைன் பை லைனாக உங்களுக்கு வாசித்து மீதி இருக்கிற ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து நான் சொல்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.